எஸ்ரா 3ஆம் அதிகாரம். அதுல உள்ள வந்து சம்மரிய பார்க்கலாம். எஸ்ரா 3ஆம் அதிகாரத்துல வந்து நம்ம பாபிலோனிய அடிமைத்தனத்துல இருந்து அவங்க யூத மக்கள் வந்து எல்லாரும் வந்து தங்க சொந்த நாடுகளுக்கு வந்து அந்த நாடான எருசலேமுக்கு வந்து வந்து கர்த்தரை வழிபடுறதுக்காக ஆலயத்தை வந்து கட்ட தொடங்குறத நம்ம பார்க்கிறோம். எப்படி வந்து அதுக்கு வந்து அந்த அஸ்திபாரம் வந்து அமைக்கிறாங்க அப்படின்றதுதான் இந்த அதிகாரத்துல வந்து போட்டிருக்கு. இந்த பண்டிகைகளை எப்படி கொண்டாடுறது, பலிபீடத்தை எப்படி கட்டுறாங்க அப்படின்றத இஸ்ரவேல் மக்கள் வந்து எல்லாரும் எருசலேம்ல வந்து ஒரு மனுஷனை போல கூடி வந்தாங்க அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆலயத்தை கட்டுறதுக்கு முன்பாக அவங்க வந்து அந்த பலிபீடத்தை கட்டுறாங்க. அதோடைய அஸ்திபாரங்களை வந்து அவங்க வந்து கட்டுறாங்க. அதுக்கப்புறமா வந்து தங்களுக்கு வீடுகளை கட்டுகிறதை விட வந்து தேவனுக்கு வந்து தேவன் வழிபடுறதுக்கு ஆலயத்தை கட்டுறதுதான் அவங்க வந்து இது ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து இயேசுவா தலைவன் ஆகிய செருபாபேல் வந்து இதற்கு வந்து அவங்க தலைமையா இருக்கிறாங்க. அப்புறம் வந்து அவங்களுக்கு நிறைய கட்டும் பொழுது நிறைய பயமுறுத்துக்கிற காரியங்கள், பயந்த காரியங்கள் நிறைய இருந்தது. ஆனாலும் அவங்க தேவனை நம்பியே வந்து கட்டின காரியத்தை பார்க்கிறோம். அப்புறம் மோசே நியாய பிரமாணத்துல எப்படி எழுதப்பட்டிருக்கோ அது மாதிரியே அவங்க வந்து கூடார பண்டிகையை வந்து வந்து கொண்டாடவும், அவங்க அந்த பலிகளை செலுத்தவும் வந்து ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த ஆலய வேலைக்காக வந்து ஆலய வேலையை செய்யறதுக்கு அந்த வேலைகளை செய்கிறதுக்கு வந்து அவங்க ஆட்களை அமர்த்தி லீபனோன்ல இருந்து கேதுரு மரங்கள் எல்லாம் வந்து அவங்க கொண்டு வருகிற காரியத்தை பார்க்கிறோம். அப்புறம் வந்து தேவாலயத்தின் அஸ்திபாரங்கள் வந்து போடப்படுகிற காரியம், அந்த வேலையெல்லாம் அவங்க வந்து தொடங்குறாங்க. அவங்க எருசலேமுக்கு வந்து அந்த 2ஆம் வருடம் 2ஆம் மாதத்துல அந்த ஆலயத்தை வந்து அந்த கட்டுறதுக்கு வந்து அவங்களுக்கு அதிகாரப்பூர்வமா வந்து ஒரு 20 வயதிற்கு மேற்பட்ட லேவியர்கள் வந்து இந்த வேலையை வந்து மேற்பார்வை பாக்குறாங்க. அதுக்கப்புறமா அவங்க துதி ஆராதனைகள் எல்லாம் ஏறெடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆசாரியர்கள் வந்து எக்காலங்களை ஊதுறதும், அந்த லேவியர்கள் வந்து அந்த கைத்தாளங்களை கைகளை தட்டி தாவீது ராஜாவின் முறைமையின்படியே எல்லா காரியங்களையும் செய்கிறாங்க. அவர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் உள்ள அவருடைய வந்து கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவங்க வந்து அந்த பாடல்களை பாடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு எப்படி வந்து அஸ்திவாரம் போடப்பட்டதை பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப வந்து சந்தோஷம் ஆயிடுது. அதனால வந்து அதுக்கு ரொம்ப வந்து அவங்க கத்தி ஆர்ப்பரிக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க அந்த முதியவர்கள் பெரியவங்க வந்து அந்த பழைய அந்த ஆராதனை எப்படி, அந்த ஆலயம் எப்படி இருந்தது, அந்த எப்படி வந்து ஒன்றுமில்லாக போய் திருப்பியுமாக அதை கட்டும் பொழுது அவங்களுக்கு உண்டான அந்த சந்தோஷத்துல அவ்வளவு கத்தி அவங்க அழுகுறாங்க. பெரியவங்க வந்து அவ்வளவு அழுகுறாங்க. அந்த அதை பார்க்கிறோம். அப்ப இந்த எந்த சத்தம் சந்தோஷத்தின் சத்தமும் அழுகையின் சத்தத்துக்குமே வித்தியாசம் தெரியாத அளவுக்கு ஒரு பெரியவங்களும் சிறியவங்களும் சேர்ந்து அவ்வளவு ஒரு ஆர்ப்பரித்து அதை வந்து கொண்டாடுகிற அந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய வேலைகளை செய்யும் பொழுது, கர்த்தருடைய பணிகளை செய்யும் பொழுது, அதை வந்து துவங்கி அதை செய்யும் பொழுது கர்த்தருக்கு கொடுக்கிற சந்தோஷத்திலையும் அது கொடுக்கிற மகிழ்ச்சிக்கும் வந்து எல்லையே கிடையாது. நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமா நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஆவியானவரே, அப்பா 3ஆம் அதிகாரத்துல நாங்கள் பார்க்கிறபடி தகப்பனே, ஆவியானவரே கிருபையாய் ராஜா, நீங்க அவங்களுக்கு இன்னொரு தருணத்தை ஏசப்பா ஆவியானவரே அப்பா எல்லா நேரங்களில் ராஜா அப்பா இன்னொரு தருணங்களை தருகிற தேவனா இருக்கிறீங்க சுவாமி. அப்பா அவங்க மறுபடியுமாக போய் தகப்பனே ஆவியானவரே அப்பா உம்முடைய பிள்ளைகளை ஆலயத்தை கட்டுகிற காரியத்தை நாங்கள் பார்க்கிறோமே ஐயா. ஆவியானவர் இந்த அஸ்திபாரம் அந்த ஆல்டரை அவங்க கட்டும் பொழுது சுவாமி ஆவியானவரே அவங்களுக்கு வந்த சந்தோஷத்தையும் அப்பா அந்த மகிழ்ச்சியும் ராஜா அப்பா அது சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது தகப்பனே. ஆவியானவரே அப்பா உம்முடைய
பணிகளை செய்கிறதற்கு லேவியர்களை நீங்க நியமனம் பண்ணீங்க தகப்பனே ஆவியானவரே. அப்பா அதே போல எங்களையும் உடைய பணிகளை செய்யறதுக்கு ஏசப்பா நீங்க குறித்திருக்கிறீங்க ஏசப்பா, பிரித்தெடுத்திருக்கிறீங்க உங்களுடைய பிள்ளைகளை ஏசப்பா. அப்பா உம்முடைய ஊழியத்திற்காக ராஜா நீர் பிரித்தெடுத்திருக்கிறீங்க அப்பா. இந்த அநேக அப்பா அந்த திரள் கூட்டத்துல இருந்து ஏசப்பா, எத்தனையோ கோடி மக்கள்ல இருந்து ராஜா அப்பா ஒரு சிறிய கூட்டத்தை ஏசப்பா உண்மை விசுவாசிக்கிற கூட்டத்தை நீங்க பிரித்திருக்கிறீங்கப்பா, பிரித்திருக்கிறீங்க ஒரு உப்பாக ஏசப்பா. ஆவியானவரே சாரமற்று போகாதபடிக்கு ஏசப்பா சாரமாக இருக்கவும் சாரமேற்றவும் என் தேவன் நீங்க கிருபை பாராட்டுங்க ஆவியானவரே. அப்பா அந்த உலகத்துக்குள்ளாக போய் சுவாமி அப்பா அநேக இடத்துல ராஜா அநேகருக்கு உண்மை அறியாதவர்களுக்கு அப்பா உண்மை பற்றி தெரியாதவர்களுக்கு உங்க வசனம் போகாத இடங்களுக்கு ஏசப்பா ஆவியானவரே நாங்கள் திறப்புல நிற்கவும் ஏசப்பா அப்பா வார்த்தை கொண்டு செல்கிறவர்களா இருக்கவும் என் தேவன் நீங்க கிருபை பாராட்டுபடியா ஜெபிக்கிறப்பா. ஆவியானவரே ஒவ்வொரு ஊழியங்களையும் உடைய கருத்துல கொடுக்கிறோம் சுவாமி. அப்பா இன்னும் துரிதமாக செயல்பட என் தேவன் நீங்க கிருபை பாராட்டுங்க. ஒவ்வொரு ஆலயமும் தகப்பனை ஒவ்வொரு வாரமும் ஏசப்பா அப்பா மக்கள் வரும்பொழுது ராஜா அப்பா அந்த விசுவாசிகள் வரும்பொழுது தகப்பனே ஆவியானவரே என் தேவன் நீங்க உங்களுடைய அபிஷேகத்தினால ஒவ்வொருத்தரும் நிரப்ப வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆவியானவரே அப்பா ஆரோனின் அபிஷேகம் தகப்பனே ஆவியானவரே அப்பா உச்சம் தலையில இருந்து எப்படி வழிந்தோடியது சுவாமி ஆவியானவரே அப்பா அதே போல தகப்பனே ஒவ்வொருத்தருக்கும் அபிஷேக தைலத்தினால் நீ நிரப்ப வேண்டுமாறு ஜெபிக்கிற சுவாமி ஆவியானவரே. அப்பா என் தேவன் நீங்க அபிஷேகிப்பீராக, ஒவ்வொருத்தரையும் அபிஷேகிப்பீராகப்பா, அபிஷேகிப்பீராக ஒவ்வொரு ஊழியர்களையும் அபிஷேகிப்பீராக ராஜா. உங்களுடைய அபிஷேகத்தை பெற்று ஒவ்வொருத்தரும் சிலத்தக்கதான கிருபை தருவீராக ராஜா. செய்கிற ஒவ்வொரு ஊழியங்களும் என் தேவனின் பார்வைக்கு பிரீதியாக இருக்க தேவன் நீங்க கிருபை பாராட்டுங்கப்பா. ஆவியானவரே ஒவ்வொரு ஊழியத்திலையும் சுவாமி அப்பா நீ என் தேவன் நீ வைத்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்ற நீ வல்லமை உள்ளவரா இருக்கிறீங்க. உடைய வாக்கு தத்துவத்தின்படி ஓட கிருபை செய்யுங்க. உலகத்தை பார்த்து அல்லப்பா, எங்களுடைய சுயத்தை பார்த்தோ பலத்தை பார்த்தோ அல்ல ராஜா. ஒவ்வொரு ஊழியர்களும் சுவாமி அப்பா நீர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நீர் கொடுத்த வார்த்தையை ஏசப்பா நாங்கள் விசுவாசித்து ஓட என் தேவன் நீங்க கிருபை பாராட்டுங்க. உறுதியா அதுல தரித்திருக்க கிருபை பாராட்டுங்க. வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடிக்கு அப்பா சத்ருவான் வைத்திருக்கிற வஞ்சகமான வலைகளில் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு ஏசப்பா ஆவியானவரே என் தேவன் நீங்க அப்பா கிருபையா இறங்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். வல்லமையுள்ள கருவிகளாய் ஒவ்வொரு ஊழியர்களையும் பயன்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறப்பா. ஒருவரும் அசையாதபடிக்கு ஏசப்பா அசையாதபடிக்கு ராஜா ஆவியானவரை உம்முடைய பர்வதங்களாய் நிற்க எழும்ப என் தேவன் நீங்க கிருபை பாராட்டுபடியா ஜெபிக்கிறப்பா. கேதுரு மரங்களை போல ஏசப்பா வளர கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் வளர கிருபை செய்யுங்க. நாமும் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் வளர கிருபை செய்யுங்கப்பா. முடங்கி விடாதபடிக்கு ராஜா, முடக்கி விடாதபடிக்கப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் ராஜா அப்பா உமக்குள்ளாக வார்த்தைக்குள்ளாக பலப்பட வளர அப்பா விசுவாசத்துல வளர ஏசப்பா வல்லவர்களாக அப்பா ஆபிரகாமை போல ஏசப்பா ஈசாக்கை போல யாக்கோபை போல யோசிப்பை போல சுவாமி ஆவியானவரை வேதத்துல மேகங்கள் போன்ற திரளான சாட்சிகளை வைத்திருக்கிறீங்களே ஒவ்வொருத்தரும் போல சுவாமி என் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் மாற்ற வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் அப்பா. உண்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளை உண்மை விசுவாசிக்கிற பிள்ளைகளை ஆவியானவரை என் தேவனை கைவிடாத நேசக்கர்த்தர் அவர்களோடே கூட இருந்து சுவாமி அப்பா என் தேவன் நீங்க காரியங்கள் நடப்பிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறப்பா. இன்னும் மிஷனரிமார்கள் மிஷமல் குடும்பத்துக்காக வருகிறப்பா. எந்தெந்த இடத்துல போய் ஊழியம் செய்கிறாங்க என் தேவன் நீங்க கூட இருங்க. பலப்படுத்துக்க தேவைகளை சந்திங்க சுவாமி ஆவியானவரே. அப்பா உங்களுடைய அப்பா விசேஷத்த கரம் அவர்களோடு கூட இருக்கிறதை காண கிருபை செய்கிறாங்க ராஜா. ஆவியானவரை தூதர்களை வைத்து நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்த விதமான தீமையோ எந்த விதமான அப்பா அடிமைத்தனத்தின் ஆவிகளோ அப்பா எந்த விதமான சுவாமி சத்ருவான போராட்டங்களோ பிள்ளைகளை தாக்காத நீங்க கிருபை பாராட்டுங்க. சந்ததியை ஆசீர்வதித்து தருவீராக ராஜா. ஆவியானவரே அப்பா உங்களுடைய வேதத்தை எந்த கரங்கள் சுவாமி ஆவியானவரே அப்பா நீர் கைவிட மாட்டீங்க சுவாமி. உண்மையை விசுவாசத்தை நடக்க என் தேவன் நீங்க கிருபை பாராட்டுங்க. ஆவியானவரை விதைக்கிற விதையானது சுவாமி 30 60 100 பலன் கொடுக்க கிருபை செய்யுங்க. எந்தெந்த இடத்துல ஆலயங்கள் இல்லையோ ஆலயங்கள் எழுவப்பட கிருபை செய்யுங்க. கிறிஸ்தவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளோ தொந்தரவுகளோ வராதபடிக்கு ராஜா விடுதலையாய் ஊழியங்களை செய்ய விடுதலையாய் வார்த்தையை கொண்டு செல்ல விடுதலையாய் ஏசப்பா ஆவியை ஆராதிக்க தேவன் நீங்க கிருபை பாராட்டுங்க. அதற்கு இருக்கிற தடைகள் எல்லாம் ஏசப்பா தடைகள் எல்லாம் ராஜா அப்பா மிஷனரிமார்களுக்கு அப்பா மிஷன் ஃபீல்ட்ல ஏசப்பா என்னென்ன தடைகள் வருகிறதோ பற்றாக்குறைகள் இருக்கிறதோ என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ ராஜா ஆவியானவரே அப்பா என் தேவன் நீங்க ஏசப்பா சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஏசப்பா.
ஆவியானவர் நீங்க ஏசப்பா அற்புதங்களை அடையாளங்களை செய்யும்படியா ஜெபிக்கிறப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனா இருக்கிறீங்க அப்பா. இன்றும் ஜீவிக்கிற தேவனா இருக்கிறீங்கப்பா. ஒவ்வொருத்தர் மேலேயும் ஏசப்பா ஆவியானவரே உங்களுடைய அந்த அநாதி தீர்மானத்தை வைத்திருக்கிறீங்க, அடையாளங்களை வைத்திருக்கிறீங்க, அற்புதங்களை அற்புதத்தின் கரத்தை ஏசப்பா அவர்கள் மேலாக நீங்க வைத்து ராஜா. ஆவியானவரே அற்புதங்கள் நடைபெற கிருபை செய்யுங்க, அதிசயங்கள் நடைபெற கிருபை செய்யுங்க. ஆவியானவரே அப்பா உம்மை தேடி வந்த ஜனத்தை அப்பா நீர் சும்மா விடுகிறது இல்லப்பா, சும்மா திரும்ப விடல சுவாமி. ஆவியானவரே அப்பா அவர்களுக்கு ஏசப்பா உள்ளான மனிதனுக்கும் ஏசப்பா வெளிப்புற மனிதனுக்கும் அப்பா நீர் அவர் மன்னாவை கொடுத்து அனுப்புறீங்கப்பா. அப்பா மன்னாவை கொடுத்து திருப்தியாக அனுப்புகிற தேவனப்பா. ஒவ்வொருத்தரையும் ராஜா இந்த உலகத்துல ஏசப்பா வாழுகிறதற்கு ஏசப்பா அப்பா சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அப்பா என் தேவன் நீ திருப்தியாய் தர வேண்டுமாறு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவும் அதை நித்தியத்துக்கு காத்துக்கொள்ளவும் என் தேவன் நீங்க ஞானத்தை தர வேண்டுமாறு அப்பா ஒவ்வொருத்தருக்கும் ஏசப்பா இதை பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை இழந்து விடாதபடிக்கு ஏசப்பா, இழந்து விடாதபடிக்கு ராஜா இன்னும் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்களாக ஒவ்வொரு விசுவாசிகளையும் மாற்ற வேண்டுமாறு ஜெபிக்கிறப்பா. ஆவியானவரை இன்னும் ஏசப்பா, இன்னும் ராஜா, இன்னும் சுவாமி அப்பா உங்களுடைய எழுப்புதல் ரிவைவல் எல்லா இடத்துலயும் வரட்டும். வாலிபர் மத்தியில எல்லா இடத்துலயும், பெண்கள் மத்தியில ராஜா எல்லா இடத்துலயும் ஏசப்பா ரிவைவல் வரட்டும் ராஜா, ரிவைவல் வரட்டும் சுவாமி, ரிவைவல் வரட்டும்ப்பா. ஆவியானவரை எங்களையும் அதுல ஒரு பங்காக நீங்க உபயோகப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறப்பா. துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.